extraordinary. The dedication, passion and artistry displayed on the stage today were inspiring. Welcome to the performance that embodies the vision and inspiration of Dr. Kalam. Let's ignite minds and dance with dreams, just as Dr. Kalam taught us. Each step they take on stage reflects the strides he made for our nation. Even I can't deny the power that this dance represents. Impressive. அக்டோபர் 15 1931 வருடம் ஜைனுலாப்தீன் ஆஷி அம்மா தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுவும் 5வது மகன் பிறக்கிறான். அது சாதாரண குழந்தை அல்ல, அது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த விண்வெளி குழந்தை. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஐயா அப்துல் கலாம் இப்படி உலகம் அறிந்த உன்னத தலைவரான இவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. அதன் பிறகு அவரும் அவருடைய பெரியம்மா பையனும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின்ல வர செய்தித்தாள் கட்டுகளை வாங்கிக்கிட்டு வந்து அதை வீடு வீடா போய் டெலிவரி பண்ணுவாங்களாம். காலையில 6 மணில இருந்து 8 மணி வரை பேப்பர் போடுறதுதான் அவரோட தினசரி வேலை. அதன் பிறகு வீட்டுக்கு வந்து பழைய கஞ்சை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவாராம். வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. காலேஜ்ல ஹாஸ்டல்ல தான் தங்குறாரு. அப்போ அங்க சாப்பிடுறதுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு விசாரிக்கிறாரு. நான்வெஜ்னா 18 ரூபாய், வெஜ்னா 14 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிமா இருந்தாலும் வறுமையின் காரணத்தினால அசைவ உணவை புறந்தள்ளிட்டு 4 ரூபாயை மிச்சம் செய்வதற்காக சைவ உணவை சாப்பிட துவங்குறாரு அப்துல் கலாம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அதன் பிறகு அவர் இறக்கிற வரைக்கும் அசைவத்தை சாப்பிடாம வெறும் சைவ உணவை மட்டும்தான் சாப்பிட்டாரு அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர்ணமாக 1000 வேதங்களும் வாதங்களும் தூளாக போட்டா வடியுது வடியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது 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 பார்த்தா தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது புரியுது. கதவுகள் திறக்கட்டும் நமக்கு ஒரு வாழ்க்கை, வசதிகள் திறக்கட்டும் திறக்கட்டும் ஊழல் ஒழியட்டும் ஒழியட்டும் தர்மத்தின் பாடல் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும். காலம் நேரம் நாளும் கூடும் வானம் பூமி வாழ்த்து பாடும்.
படியுது படியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது 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 தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது 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 பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர்ணமாக 1000 வேதங்களும் வாதங்களும் கூடாக போட்டா படியுது படியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது 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 பாப்பா தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது புரியுது. அடுத்ததா அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்த போது ஜார்ஜ் புஷ் இந்தியா வராரு. அவர் ஜனாதிபதி மாளிகைக்கு வரும்போது அங்க இருந்த கார்பெட்டுகள் எல்லாம் பார்த்து இது எல்லாம் ரொம்ப பழசா இருக்கு, இதையெல்லாம் மாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, மன்னிக்கணும், அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாது. ஏன்னா உங்களை பொறுத்தவரை அது வெறும் கார்பெட், ஆனா என்ன பொறுத்தவரை இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த மிகப்பெரிய மகான்களோட காலடி தடம் பட்ட கார்பெட்டுகள் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட பதவி காலம் முடிஞ்சு அப்துல் கலாம் ஜனாதிபதி மாளிகையில இருந்து கிளம்புறாரு. வரும்போது எந்த 2 பெட்டியை கொண்டு வந்தாரோ போகும்போது அதே 2 பெட்டியோட தான் கிளம்புறாரு. அப்போ உங்க செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த பணியாளை கூப்பிட்டு தன்னோட பெட்டி மேல தண்ணியை ஊத்த சொல்றாரு. ஐயா, இந்த பெட்டியில முக்கியமான ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்குமே, அது மேல எப்படி நான் தண்ணியை ஊத்துறது அப்படின்னு அந்த பணியாள் கேக்குறாரு. உடனே அப்துல் கலாம் சொல்றாரு, இந்த ஜனாதிபதி மாளிகையோட ஒரு தூசி கூட என்னோட வரக்கூடாது, அதனால இந்த பெட்டி மேல தண்ணியை ஊத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நேர்மையான ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்துல நாமும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதே நமக்கு பெருமைதான். குடியரசுத் தலைவர் ஒரு பெருமை மிகு இந்தியன், தமிழர்கள் எல்லாம் மிகப்பெரிய பெருமையில் ஆழ்த்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் கலாம் அப்துல் கலாம் அவர்கள் இப்போது நம்முடைய இல்லை. அவர் காலமாயிருக்கிறார், அவர் இறைவனை சேர்ந்திருக்கிறார். நம்முடைய இந்தியர்களுடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய பாசத்துக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் பாத்திரமாயிருந்த அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் இப்போது நம்முடைய இல்லை. ஷில்லாங்கில் அவர் சற்று முன் காலமாயிருக்கிறார் என்ற தகவல் தெரிவித்திருக்கிறது. ஷில்லாங்கில் IIM உடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். அப்போது அங்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் அவர் கொண்டு வரப்பட்ட போதே அவருடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே மேற்கை ஏற்காதே. வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே. கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்யா, மரணிடும் நெஞ்சத்தில் மழையென பெய்யா. ஆய் மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge
makes you great.